வணக்கம். வெல்கம் டு கே மேத் கே சேனல். as per பாலிடெக்னிக்ஸ் சிலபஸ் பிரகாரம் குரூப்ஸு சப்குரூப்ஸ் நெக்ஸ்ட்டு அந்த இதில் நம்ம இப்போது கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்னுடைய இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த கிளாஸுடைய அந்த கண்டினியூஷன் பார்க்குறப்போ எபிலியன் குரூப் அதில் வர இந்த இம்பார்ட்டன்ட் தியரெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து பார்க்குற ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம், த நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப்ஸ் of order p power n p is a prime equals the number of partitions of n. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு புரியும். அதாவது எத்தனை நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் p power n ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ். ஸோ எத்தனை நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப்பை உருவாக்க முடியும் அந்த ஆர்டர் p power n வர மாதிரி. இப்போ குரூப்போட ஆர்டர் கொடுத்துட்டு அதில் வந்து எத்தனை நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் n. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 16. ஸோ இப்போ இந்த 16 நம்ம எப்படி எழுதலாம்? we can written like this. ப்ரைம் பவரில் எழுதணும். ப்ரைம் பவரில் எப்படி எழுதலாம்னா 16 equal to 2 power 4. So 2 is well known is a first even prime number, one and only even prime number. So 2 power 4 எழுதலாம். இல்லைங்களா? ப்ரைம் பவரில் எழுதிட்டிங்கன்னா ஸோ இயர் பி ப்ரைம் வந்து 2, அந்த n தான் ஈக்குவல் டு 4. இந்த n-க்கு இப்போ எத்தனை பார்ட்டிஷன்ஸ்? ஃபைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் p of 4. ஸோ பார்ட்டிஷன் படுத்தி எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். 4-ஐ வந்து எப்படிலாம் பார்ட்டிஷனாக இது பண்ணாங்க, 4 தென் 1 + 1 + 1 + 1 இந்த மாதிரி எழுதலாம். யூ கேன் ரைட் 1 + 1 + 2 அப்படின்னு எழுதலாம். யூ கேன் லைக் நெக்ஸ்ட்டு 1 + 3 2 + 2. ஸோ எத்தனை வே வருதுன்னா 5. யூ கேன் ரைட் பார்ட்டிஷன் 4 எப்படி வந்து பார்ட்டிஷன் பண்ணலாம், 5 வேஸில் பார்ட்டிஷன் பண்ணலாம். ஸோ தெர் ஆர் 5 நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 power 4. தட் இஸ் ஆஃப் ஆர்டர் அவன் 16 கொடுத்துருக்கான் இல்லைங்களா, 2 power 4. ஸோ த ஆன்சர் இஸ் த 5. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த தியரம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக வந்து மெயினான இந்த ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட்டு தான். இஃப் எவ்வரி ப்ராப்பர் சப்குரூப் of G is abelian, then G may not be abelian. பட் கொஷினில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ சொன்ன அந்த தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே கொடுத்துருக்காங்க. இஃப் எவ்ரி ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் ஏ குரூப் G is abelian, தென் ஆக்சுவலாக அப்போ கீ ஆன்சரில் G is abelian கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் ராங். ஆக்சுவலி G வந்து நீட் நாட் பி abelian தான் கரெக்டாக 16 புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்துருக்கேன் இல்லையா, இஃப் எவ்ரி ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் G is abelian, தென் G மே நாட் பி abelian அப்படின்றது தான் கரெக்ட். அங்கே G நீட் நாட் பி abelian கொடுத்துருக்காங்க, இங்கே G மே நாட் பி abelian. ஸோ போத் ஆர் சேம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற குரூப் வந்து பார்த்திங்கன்னா கோஷன்ட் குரூப்பு. ஸோ குரூப்பு சப்குரூப்பு நார்மல் சப்குரூப்பு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆஸ் பர் சிலபஸ் கோஷன்ட் குரூப்பு. இஃப் G is a group, so n is a normal subgroup of G, then G divided by n is also a group. It is also called the quotient group, or we can say quotient group னு சொல்லலாம். அதர்வைஸ் நம்ம இதை ஃபேக்டர் குரூப் நம்ம ஆல்ரெடி படித்த இது தான். இதை ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். quotient group or factor group of G by n.
ஸோ இதில் நார்மல் குரூப்பை பற்றி தெரியணும். ஆல்ரெடி படிச்சிருக்கோம், திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். நார்மல் சப்குரூப்னுடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, சப்குரூப் n ஆஃப் எ குரூப் G இஸ் கால்டு எ நார்மல் சப்குரூப். ஒரு ஜின்ற குரூப்பில் என்னன்ற ஒரு சப்குரூப் எடுத்துக்கிறோம். அது எப்போ வந்து நார்மல் சப்குரூப்னு சொல்ல முடியும்னா, இஃப் இட் ஹேஸ் அ ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த சப்குரூப் எண்ணில், அண்டு எவ்வொரு எலமெண்ட்டை ஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் the conjugate BA B inverse is in N. ஸோ இந்த மாதிரி கம்யூட் ஆகணும். ஆக்சுவலாக BA B inverse B into A into B inverse again belongs to in Nல வரணும் அது இந்த கான்ஜுகேட். ஸோ இந்த மாதிரி வந்தால் we can say that இந்த சப்குரூப்பை நம்ம என்ன சொல்லணும்னா நார்மல் சப்குரூப். பிகாஸ் கோஷன் குரூப்பை எதை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா நார்மல் சப்குரூப்பை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. தென் G/N. ஸோ G/N இது கோஷன்ட்டு, அந்த இது இந்த ரைட் கோசெட்டு வரும். இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் வரும். ஆல்சோ இட்ஸ் எ கோஷன் குரூப் ஆர்வைஸ் ஃபேக்டர் குரூப். நெக்ஸ்ட்டு ஹோமோமார்பிசம். இதில் நிறைய ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, அடுத்து வர கிளாஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஹோமோமார்பிசம் முக்கியமான இதை ஹோமோமார்பிசம், ஏ மேப்பிங் பை ஃப்ரம் எ குரூப். ஸோ ஹோமோமார்பிசம் இஸ் நத்திங் பட் எ ஃபங்க்ஷன், தட் இஸ் a மேப்பிங். A mapping pi from G into a group G bar is said to be homomorphism if for all இந்த குரூப்பில் இருக்கிற எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும். ஸோ pi of A into B equal to pi of A pi of B. இப்போது ஜின்ற ஒரு குரூப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு G bar. ஸோ இதுக்கெல்லாம் தான் நான் நடுவில் வந்து பையன்ற ஒரு மேப்பிங் கொடுக்குறோம் நம்ம. தட் இஸ் ஹோமோமார்பிசம். அப்படின்னா இப்போது ஏன்ற ஒரு எலமெண்ட் இருக்குது, இங்கே பின்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா தட் இஸ் வி ஆர் கெட்டிங் த A into B. அது ஒரு சம் வேல்யூ இல்லைங்களா. ஸோ யூ டேக் த இமேஜ், அந்த இமேஜ் இங்கே இருக்குங்களா பை ஆஃப் ஏபி. எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஷுட் பி அந்த எலமெண்ட் ஏ அந்த பி, அதுக்கு தனித்தனியாக இமேஜ் பார்த்து பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் இ மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். தென் யூ கேன் சே இட் இஸ் கால்டு ஹோமோமார்பிசம். ஸோ மார்பிசம் தட் இஸ் இங்கே இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை அப்படியே கொண்டு போகிறது இல்லைங்களா மார்பிசம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Let G be a group of integers under addition and G equal to G bar for x belongs to G. Pi is defined by பாருங்க இந்த பை மேப்பிங் எப்படி அவங்களே டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க 2x. ஸோ இது ஹோமோமார்பிசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ we take pi of x plus y. ஸோ எப்படி அதெல்லாம் ஆஸ் பர் பை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க 2 into டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ pi of x plus y நம்ம எப்படி அதெல்லாம் we can return like this 2 of x plus y which is equal to this can be written as 2 மல்டிப்ளை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டா 2x plus 2y. as per definition as per defined on pi எப்படி pi எப்படி பண்ண pi of 2x இருந்தால் நம்ம pi of x plus pi of y. ஸோ pi of x plus y which is equal to pi of x plus pi of y. So let G be a so it is a homomorphism. இந்த மேப்பிங் வந்து இஸ் a homomorphism மேப்பிங். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்துருக்காங்க டிஆர்பியில். let G be a group of positive real number under multiplication and G bar. G வந்து positive real number under multiplication, தட் இஸ் இந்த பைனரி ஆப்ரேஷனில் இதில் வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஜி பார் வந்து எப்படி டிஃபைன் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். ஸோ இங்கே அண்டர் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க, இங்கே அண்டர் அடிஷன். ஸோ இது ஒரு மேப்பிங். log 10 of x இது வந்து ஹோமோமார்பிசமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை ஆஃப் எக்ஸ் ஒய் நம்ம இது எப்படி போடணுமோ அதே மாதிரி தான் போடுறோம். பை ஆஃப் எக்ஸ் ஒய் log ஆஃப் பேஸ் 10. ஸோ பை ஆஃப் எக்ஸை இப்படி தான் டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க log பேஸ் 10 எக்ஸை. இப்போ பை ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து log பேஸ் 10 எக்ஸ் இன்ட்டு ஒய். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் log ஆஃப் mn log mn ஈக்குவல் டு log m ப்ளஸ் log n.
ஸோ வெல் known ஃபார்முலா. ஸோ log base 10x ப்ளஸ் log base 10y ஆஸ் per இந்த பை எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்கன்னா இப்படி இருந்தால் பை ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் வந்தால் நம்ம ப்ளஸ் பை ஆஃப் ஒய். இங்கே பாருங்கள், இங்கே இது அண்டர் அடிஷன். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஏன் ஹோமோமார்பிசம். இப்போ பார்த்தா இந்த எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்க அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க டிஆர்பி கொஷின் பேப்பரில். லெட் ஜி பி த குரூப் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர் அண்டர் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஜி பார் பி த குரூப் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். ஸோ இப்போ பார்த்தா அந்த இது தான் இது. இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம புக்கை எடுத்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் லைன் பை லைன் படிக்கிறது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எக்ஸாமுக்குன்னு படிக்கிறத விட நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு படித்தோன்னா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சரி, தட்ஸ் என்னுடைய ஒப்பீனியன். எக்ஸாம்னு உட்காந்து படிச்சுட்டு இது பண்ணுறத விட ஒவ்வொரு விஷயத்த ரிசல்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது எப்படி வந்தது அப்படின்னு நம்ம ஒரு டீப்பாக உட்காந்து படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம்பிள், அப்படியே கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் வேரியபிள் ஜிபி த குரூப் ஆஃப். ஸோ நம்ம ஆப்ஷனை வந்து பை ஈஸிய ஹோமோமார்பிசம் ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு வந்தால் எனாஃப், நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனாக அடுத்து ஒரு லெம்மா வருது. தட் இஸ் ஜி இஸ் எ குரூப்பா என்ன வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துகிட்டா இந்த டிஃபைன் ஒரு மேப்பிங் பை எப்படி டிஃபைன் பண்ணிங்கன்னா G2 G/n இது கோஷன் குரூப் நம்மளுக்கு தெரியும். ஸோ பை பை ஆஃப் எக்ஸ் nx n ஆஃப் nx. ஸோ ஜியில் எக்ஸ்ன்ற எலமெண்ட் எடுத்தோன்னா தட் இஸ் டொமைன். கோடொமைனில் வந்து இது கோஷன் குரூப். அதில் எப்படி இருக்கும், இந்த லெஃப்ட் ரைட் கோசெட்டில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, nx அந்த கம்யூட்டாக வரும், அந்த இதில் தான் வரும். இதில் இருக்கிற எலமெண்ட்லாம் அப்படி தான் வரும். G/nல இருக்கிறதெல்லாம் nx அந்த மாதிரி தான் வரும் இதில். ஸோ தென் பை இஸ் எ ஹோமோமார்பிசம் ஆஃப் G on to G/n. ஸோ இந்த மாதிரி இதோ நம்ம ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹோமோமார்பிசம் அதனுடைய கண்டினியூஷன் ஐசோமார்பிசம். ஹோமோமார்பிசம் பை ஃப்ரம் G into G bar is said to be an isomorphism. எப்போ சொல்லலாம்னா அந்த பை வந்து ஒன்னொரு கண்டிஷன், பை வந்து 1 to 1 இருந்தால் போதும். அந்த பை கண்டிப்பாக ஹோமோமார்பிசமாக இருக்கணும். தென் த பை should be the mapping is 1 to 1. then we can say நம்ம என்ன சொல்லலாம்னா பை வந்து இஸ் a isomorphism அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோமார்பிசம் பை அன் ஆட்டோமார்பிசம் இதனால் தெரிஞ்சதா எல்லாருக்குமே ஆஃப் அந்த குரூப் ஜி, அந்த ஜிக்கே மேப்பிங்கை க்ரியேட் பண்ணுறது, அவ்வளோதான் முடிஞ்சது. வி ஷல் மீன் ஹேண்ட் ஐசோமார்பிசம் ஆஃப் ஜி ஆன் டு இட் செல்ஃப். அதாவது ஜிக்கு ஜிஏ கொடுத்துரும். ஜி இஸ் ஐசோமார்பிக் டு ஜி இட் செல்ஃப். கரெக்டுங்களா? தட்ஸ் ஆல். ஸோ ஜிக்கே வந்து மேப்பிங் வந்து ஐசோமார்பிசமாக கொடுத்தோம்னா தென் யூ கேன் சே இட் இஸ் கால்டு ஆட்டோமார்பிசம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன் சிம்பிள் குரூப்ஸ். ஏ குரூப் விச் டஸ் நாட் ஹாவ் எனி ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இஸ் கால்டு சிம்பிள் குரூப். ஸோ ஒரு குரூப்பில் கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாதுன்னா ப்ராப்பர் நார்மல் சப் குரூப்பை வந்து நம்ம அந்த குரூப்பில் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாத அந்த குரூப்பை தான் நம்ம கேன் சே இட்ஸ் ஏ சிம்பிள் குரூப். அப்போ அந்த குரூப்பில் ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இருக்கணும்னா அப்போ எப்படி இருக்கணும்னா ஒன்லி அந்த ஃபுல் குரூப் அந்த ஹோல் குரூப் ஜி இருக்கணும். அதர்வைஸ் ஹேண்ட் எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குரூப்பை நம்ம என்ன சொல்லிடலாம், ஈஸியாக சிம்பிள் குரூப்னு சொல்லிடலாம். நான் சிம்பிள் குரூப்ன்றது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம படித்தது தான் ஆல்ரெடி. இதில் ஒரு ரிசல்ட்டும் ரொம்ப முக்கியம் வேறு. இப்போ திரும்ப பாருங்கள், எ குரூப் ஜி இஸ் செட் டு பி எ சிம்பிள் குரூப் இஃப் ஜி ஹேஸ் ஒன்லி த நார்மல் சப் குரூப்ஸ். என்ன ஒன்லி வந்து அந்த ஒன்று சிங்கிள் எலமெண்ட் ஐடென்டி எலமெண்ட்டு இல்லை ஃபுல் குரூப் அந்த ஜி ஃபுல்லாகவே வந்துடணும். ஸோ ஏ குரூப் விச் டஸ் நாட் ஹாவ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிளாசிக்கல் டெஃபினேஷன், டஸ் நாட் ஹாவ் எனி ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இஸ் கால்டு சிம்பிள் குரூப். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் குரூப் ஏஎன் எடுத்துகிட்டா இட்ஸ் எ சிம்பிள் n greater or equal to 5. இதனோட டெஃபினேஷன்லாம் அடுத்த கிளாஸில் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வரதில் an abelian group is simple எப்போ சொல்லலாம்னா if only it is of prime order.
Next மெயினான பாயிண்ட், every simple group of order 60 is isomorphic to A5. So next cyclic group. A group binary operation. It's called a cyclic group if there exists an element such that say generator. Androடைய symbol தான் இது. If every element is an integral power of A. Integral power means integer power. That's all. Integer power of A such that A is called generator of G. So இதுதான் நம்ம cyclic group னு சொல்றோம். So next the permutation group. இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஒவ்வொரு டெஃபினேஷனாக ரொம்ப க்ளீனாக தெளிவாக புரிஞ்சிடணும். நம்ம திரும்ப திரும்ப படித்தா தான் நம்மளுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா. செட் ஆஃப் ஆல் 1 to 1 on to மேப்பிங், அந்த 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் ஃப்ரம் செட் கண்டெய்னிங் n elements to itself n. A group with respect to அது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த மேப்பிங் வந்து காம்போசிஷன் மேப்பிங். எஃப் காம்போசிட் ஜீன் படிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி காம்போசிட் மேப்பிங். இட் இஸ் டினோட்டட் பை எஸ் சஃபிக்ஸ் என். இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ்என், இதில் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பர்முடேஷன் சொல்லுவோம். இந்த பர்முடேஷன்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணால் தட் இஸ் கால்டு சிமெட்ரிக் குரூப் இல்லைங்களா. ஸோ பர்முடேஷன் எஃப், நான் ஒரு இதில் பர்முடேஷன் எடுத்துக்கிறேன். அதனுடைய லென்த் வந்து ஆர் இஸ் கால்டு ஆர் சைக்கிள். அதாவது அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் நான் வந்து ஒரு பர்முடேஷன் எடுக்கிறேன் 1 2 5 7. அப்போ இது லென்த் என்னன்னா 4. இது லென்த் ஆஃப் த சைக்கிள் வந்து 4. ஸோ எஃப் இஸ் 4 சைக்கிள் பர்முடேஷன். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போசிஷன். பர்முடேஷன் எஃப் பிலாங்ஸ் டு எஸ்என், தட் இஸ் அது ஒரு பர்முடேஷன். அது லென்த் வந்து 2ன்னு இருந்தால் யூ கேன் சே தட் இஸ் கால்டு டிரான்ஸ்போசிஷன். இந்த ரிசல்ட் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். எனி பர்முடேஷன் n greater than equal to 2 can be written as product of the transposition. இதில் ஈவன் பர்முடேஷன் என்ன, ஆட் பர்முடேஷன். இதை பேஸ் பண்ணி டிஆர்பியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஃப்ஆ இப்போ ஒரு பர்முடேஷன் எடுத்தால் 1 2 3. இது எப்படி அதெல்லாம் 1 2 1 3. ஸோ இது எத்தனை வருதுன்னா 2 வந்து டிரான்ஸ்போசிஷன் வருது இல்லைங்களா. 2 தட் இஸ் ஆல் ஈவன் பர்முடேஷன். ஹாட் பர்முடேஷன் ஒரு எக்ஸாம்பிள் 1 2 3 4. இது எப்படி அதெல்லாம் ஆக்சுவலாக 1 2 1 3 1 4. இப்போ இதனுடைய எத்தனை டிரான்ஸ்போசிஷன் இருக்குது பாருங்கள், 1 2 3 ஆட். ஸோ ஆஸ் 3 டிரான்ஸ்போசிஷன். ஸோ யூ கேன் சே இஸ் எஃப் இஸ் அன் ஆட் பர்முடேஷன். நெக்ஸ்ட் நம்ம மெயினாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ராடக்ட் ஆஃப் 2 ஈவன் பர்முடேஷன். 2 ஈவன் பர்முடேஷன் ப்ராடக்ட் பண்ணால் ஈவன் பர்முடேஷன் தான் கிடைக்கும். த ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் அண்ட் ஆட் பர்முடேஷன், வைஸ் வர்சா ஆட் அண்ட் ஈவன். அகெயின் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஆட் பர்முடேஷன் தான். த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் பர்முடேஷன், 2 ஆட் பர்முடேஷனை ப்ராடக்ட் பண்ணால் அகெயின் வி ஆர் கெட்டிங் த ஈவன் பர்முடேஷன். இப்போ பர்முடேஷனில் டிஆர்பியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த பர்முடேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. S10 ஆடா ஈவனா ஆஃப் ஆர்டர் 6 ஆஃப் ஆர்டர் 5 நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆடு தான். ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக 1 goes to 3. இது நல்லா 3 தான் நம்மளுக்கு. 1 3. நெக்ஸ்ட்டு 3 goes to 7. நெக்ஸ்ட்டு 7 goes to 2. நெக்ஸ்ட்டு 2 goes to 1. அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த இது பாருங்கள், 4 to 10. 4 goes to 10. நெக்ஸ்ட்டு 10 goes to 5. 5 goes to 9. 9 goes to 4. அந்த இது சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமைனிங் இருக்கிறது வந்து 6 goes to 8. 8 goes to 6. ஸோ இதில் இது வந்தாச்சு. இப்போ நம்ம டிரான்ஸ்போஷனாக இதெல்லாம் இது இதில் இப்போ 1 3. நெக்ஸ்ட்டு 1 7. நெக்ஸ்ட்டு 1 2. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 4 10. நெக்ஸ்ட்டு 4 5. 4 9. லாஸ்ட்டாக இது வந்து 6 8. ஸோ இதை கவுண்ட் பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஸோ 7 இது டிரான்ஸ்போசிஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஆட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் ரிசல்ட்டு அதை அப்படியே பேஸ் பண்ணி எப்படி டிஆர்பியில் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்துன்னு தான் இருக்கோம். இன்னும் நிறைய வந்து படிக்க வேண்டியது இருக்குது. தியரம் ரிசல்ட்டு, ஏன்னா அதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க,
ஸோ பெஸ்ட்டு வந்து புக் எடுத்து நல்லா தரவாக வந்து படிக்கிறது தான். நீங்கள் ஓனாக ஒரு நோட்ஸ் எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது நல்லா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நன்றி. தேங்க்ஸ்.